நீட் அது மட்டும் இல்லாமல் ஜேடபிள்யூ மெயின் 2 எக்ஸாமுக்கும் +2 முடித்தேன். முக்கியமாக வந்து நான் சயின்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் முடிச்சிருக்கேன். என்னால் வந்து ஒரே டைமில் வந்து ட்ரை பண்ண முடியுமா, ப்ளஸ் எலிஜிபிள் வைஸாக என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற பற்றி பேசிக்காக வந்து 1 மினிட்ல வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டெப்த்தாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, லிங்க் வந்து கீழே ரிலேட்டட் வீடியோவில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீட் யூஜியாக இருக்கட்டும், ஜேடபிள்யூ மெயினாக இருக்கட்டும், எலிஜிபிள் வைஸாக டிஃப்ரெண்ட் எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீட் யூஜிக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துக்கணும். இதுவே ஜேடபிள்யூ மெயின் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நீட் யூஜி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. பயாலஜி அப்படின்னா பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் பொறுத்தவரையும் பிடெக்கு தனியாக, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிடெக்கோட எக்ஸாம் பேட்டர்ன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரே டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியாது. பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து